விகி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். மேஷராசிக்காரங்களுக்கு டிசம்பர் 22ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் தொடங்கின முதல் நாளிலேயே உங்களுடைய ராசிநாதன் சனியின் பார்வையில் இருந்தாலும் கூட குரு சுக்கிரனுடைய நேரடி தொடர்புக்குள்ள வரக்கூடிய ஒரு நல்ல வாரம் இந்த வாரம் மேஷராசிக்காரங்களுக்கு. உண்மையிலேயே மேஷராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர்ல வரக்கூடிய 3வது வாரத்தினுடைய பிற்பகுதி உண்மையிலேயே அருமையான அமைப்பு. 4ஆம் அதிபதி 10, 11, 12ஆம் இடத்தோட வரக்கூடிய அமைப்பு. சந்திரன் கேந்திர பலத்தோடு இருக்கிறது. உங்களுடைய தொழில் அமைப்புகள்ல நல்ல மாற்றம், குறிப்பாக நீர், விவசாயம், தண்ணீர் சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு, வெள்ளை நிறம் சார்ந்தது, பெண்கள் அழகு சம்பந்தப்படக்கூடிய தொழில், அரிசி மாதிரியான வெள்ளை நிறம், தேங்காய் பால், பசும்பால் மாதிரியான தொழில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு இது சமையல் சாப்பாடுலையும் வரும். இந்த வாரத்துல தொழில் அமைப்புகள்ல ஒரு நல்ல மாற்றங்களும் மேன்மைகளும் முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதற்கான நபர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு, அதற்கான மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைன்ற மாதிரியான உங்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு காலமாக இந்த டிசம்பர்ல வரக்கூடிய 3வது வாரத்தினுடைய பிற்பகுதி அமைப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லிடலாம். ராசிநாதன் ராசி சுபத்துவ நிலையில வரும் பொழுது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். 12ஆம் இடத்துல சனி இருப்பதுன்றது குருவின் வீட்டில தான் இருக்கிறாரு. வயதுக்கேற்ற மாதிரியான இந்த சனியின் தாக்குதல் இருந்தாலும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன, வேலை இடத்துல நிம்மதி இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல வேலை அமைப்புகள்ல ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு நிலைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும். 10ஆம் இடத்துல சுபர் வளர்பிறை சந்திரனாக அமையக்கூடிய அமைப்புகள்ல இவ்வளவு நாள் இருந்து வந்த தொழில இருந்து வந்த சிரம அமைப்புகள் படிப்படியாக விலகக்கூடிய அமைப்பு. சிலருக்கு கடைசி நேரத்துல தாயார் சந்திரன் காரக அமைப்புகள்ல 4ஆம் அதிபதியின் வேற வந்துடுறாரா, காரகமும் வேற அம்மாவுடைய அமைப்பு. அப்போ ஏதோ ஒரு வகையில அம்மாவின் உதவியோட இல்ல அம்மாவால் வரப்பட்ட சொந்தங்களின் உறவுகளால உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு, தொழில் அமைப்புகள்ல நல்ல தன்மை வரக்கூடிய அமைப்பு. வீடு தேடிக்கிட்டு இருக்காங்க, வீடு வந்து சரியான இடத்துல அமைய மாட்டுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு 4ஆம் அதிபதி வலுத்து வளர்பிறை சந்திரனாகி அப்படியே 4ஆம் இடத்தை தொடர்புல வர்றதுனால இந்த வாரத்திலிருந்து வீடு அமைப்புகள் படிப்படியாக உங்களுக்கு நல்ல நியூஸ் வரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு தாயாருக்கு இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனை, தாயாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு அமைப்புகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு இனிய வாரமாக இருக்கும். படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல தடை இருந்தவங்களுக்கு கூட 4ஆம் அதிபதி வலுத்து இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த வாரத்துல படிப்புக்காக பயணம் இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு படிப்புக்காக கடன் வாங்கக்கூடிய தன்மை, அந்த கடனால பரவாயில்லைங்க ஃபியூச்சர்ல இதனால பிள்ளையோ இல்லை நானும் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான்ன்ற மாதிரியான நல்ல சுப கடன் வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த டிசம்பர் 2025 3வது வாரம் சகல தரப்பு மேஷராசிக்காரர்களுக்கும் வயதுக்கு ஏற்ற போல இருக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய வாரம்ங்க.